Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 1074 part 1. ஓபன் பண்ணா நம்ம யமட்டோ மொமனசுகேவோட படாத பாடுபட்டுட்டு இருக்கான். அவங்கிட்ட வாடா எப்படியாச்சும் ஃப்ளேம் கிளவுட உருவாக்கி இந்த ஐலாண்ட கீழே விழாம காப்பாத்து, உன்னால மட்டும்தான் இப்போதைக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னு பண்ண சொன்னா அவன் பண்ணவே மாட்டேன்னு முக்குன்னு முக்கி பாப்பான். கிளவுடு வருது, மறுபடியும் மறைஞ்சு போயிருது. எம்மா, இந்த ஒனியஷிமாவை தூக்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட சத்து இல்ல, நானே ஒரு வெத்துபாடி ஏதோ அப்படியான்னு வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஹோப் கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அந்த டைம் உள்ளுக்குள்ள இருந்து நெருப்பு பயங்கரமா வெடிச்சு தெரியுமா, அதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் பீதி ஆயிரும். அட வேற ஒண்ணும் இல்ல, உள்ளதான சாமுராய்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்ப நெருப்பு இப்படி வெடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்குன்னா அவங்களுமே மாட்டிட்டு தானே இருக்காங்க, எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுமே. சரி ரைட்டு, பண்ண ட்ரை பண்றேன்னு ஃப்ளேம் கிளவுட உருவாக்க ட்ரை பண்ணுவான். உடனே பிளாஷ்பேக். இதோட 100 டைமுக்கு மேல யோசிச்சு பார்த்துட்டான். மறுபடியும் என்னத்தை தான் யோசிச்சு வெறியேற்றானோ தெரியல. கடைசி நேரத்துல அவங்க அம்மாவை விட்டு பிரியணும்னு சொல்லும் போது அவன் வேண்டவே வேண்டாம், நான் உங்களை விட்டு வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவங்க அம்மா போ, இப்போதைக்கு கின்னு கூட போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து கொசுகி கிளானை எப்படியாச்சும் ரீபில்ட் பண்ணு, உன்னாலதான் அது முடியும் அப்படின்ட்டு போக சொன்னோன்னே, அப்படின்னு நீங்களும் ஹியரியும் சேர்ந்தே என் கூட வந்துருங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா கண்டுகிற மாதிரியே இல்ல. இவனுங்க வேற வெறித்தனமா பேசுறாங்கிற பேர்ல நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது நமக்கு அவமானம், இது நமக்கு அவமானம், லேண்ட் ஆஃப் ஆனோட ஃபியூச்சரே உங்க கையில தான் இருக்குது, நீங்க இந்த டைம்ல இப்படி அழுதுட்டு எல்லாம் இருக்க கூடாது, நீங்க தான் அதை தோல்ல தாங்கி நிறுத்தணும்னு. அடே, நான் வெறும் பொடிப்பையதாண்டா, இந்த வயசுல என்னால என்னத்த பண்ண முடியும், என்னால முடியாதுன்னு கதறி அழுவான். அந்த இடம் வேற கண்ணா பின்னாடி உடஞ்சு விழுகுது. இன்னொன்னு என்ன சொல்லுவான், உங்க அப்பா ஓடன் வந்து இறந்து போயிட்டாரு, இனி அவரோட இடத்தை நீங்க தான் ஃபில் பண்ணும், நீங்க ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, நீங்க ஒரு சூப்பரான சாம்ராயோட பையன், நீங்க தான் ஒரு நாள் இந்த கண்ட்ரியவே ரூல் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓடன் ஆர்டர் போட்டிருக்காரு இல்ல, இந்த லேண்ட் ஆஃப் ஆனோட பார்டர்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விடணும்னு, அந்த ஆசையையும் நம்ம தான் நிறைவேற்றணும்னு சொல்லி கதறி அழுவான். ஏன்னா இவங்க தான் உசுர கொடுத்து ஓடனை நியாயப்படி காப்பாத்தி இருக்கணும், ஆனா அவரு இவங்களை உசுர கொடுத்து காப்பாத்தி இருக்காரு, அது அவமானமா இருக்குன்னு சொல்லி கதறி அழுவான். சொல்ல போனா இந்த சோகத்துக்கு எல்லாருமே இங்க தற்கொலை பண்ணிட்டு சாகணும் தான், ஆனா இப்ப நம்ம சாக கூடாது, அதுக்கு அலோவ் பண்ணல, நமக்குன்னு கடமை இருக்குது, இன்னொரு சான்ஸ் எங்களுக்கு சண்டை போட கொடுங்க, அந்த சண்டையில எங்க ஓடன் லாடுக்காண்டி சண்டை போட்டு நாங்க சாகுறோம், நாங்க சாம்ராயா சாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி மொமனசுகே கிட்ட போய் கேட்பாங்க. அவனால என்ன சொல்ல முடியும், இப்ப என்னன்னா அவங்க அம்மாவை விட்டுட்டு அவன் போகணும், அது எவ்வளவு கஷ்டம், ஆனாலும் யோசிச்சு பார்த்துட்டு டப்புன்னு அங்க இருந்து போவானா, அவங்க அம்மாவே ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே நான் போறேம்மா, நான் போறேன், போய் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறேம்மா, நல்லபடியா உயிரோட வாழு, யார் கையிலயும் வெட்டுப்பட்டு சாகாதேங்கிற மாதிரி சொல்லி தேம்பி அழுவாங்க. இப்படி ஒரு எமோஷனலான டெசிஷனை எடுத்துட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே பண்ணாம திரும்பி போனா அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்ல அவங்க அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பான். அதனால அவங்க கூடவே அவன் பேசிக்குவான். மொமனசுகே, இனிமேட்டு நம்ம ஆர்டினரியான சைல்டு இல்ல, இந்த கண்ட்ரியோட ஷோகனாக போறவன், லேண்ட் ஆஃப் ஆனோவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள வெடிச்சு ஒரு சைடா சரிஞ்சு ஏகமா ஃபிளவர் கேபிட்டல நோக்கி போகும். ஐயோ வேண்டான்னு கதறிட்டு இருப்பான். இனி கதறி என்ன பண்ண, இந்த ரோசம் முன்னாடியே வந்திருக்கணும். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா லைட்னிங் எடுத்துட்டு வந்தால, உடனே கைடோ ஓ லைட்னிங் எல்லாம் உன்னால எடுக்க முடியுமா, எதுவா இருந்தா என்ன குய்யால பொலந்துறேன்ட்டு பாஞ்சு வருவான். ஆனா சுத்தி லைட்னிங்க வச்சு நடுவுல நம்ம கைடோவை போட்டு பொல்லன்னு காட்டுவான். கைடோ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அட்டாக்க பண்ணுவான்னு. அதுக்கப்புறம் அவனை அடிக்க போறேன்னு ஒரு அடிய வாங்கி ரிட்டர்ன் போய் ரொட்டேஷன் போட்டு வந்து வயிற்றுலயே ஒரு மிதி. அந்த டைம் லூஃபியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம அடிச்சுக்கிறானுங்க. இத்தனைக்கும் ரெண்டு பேருக்கும் எனர்ஜி கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருச்சு, ஆனாலுமே என்னமா சண்டை போடுறானுங்க. லூஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்னிங்க ரப்பரா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான், அதுதான் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் லைட்னிங்க வச்சு கைடோவை கண்ணா பின்னாடி அட்டாக் பண்ணுவான். எவ்வளவு அடிச்சாலும் சரி அவன் அடங்காம திருப்பி வந்து லூஃபி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ணிடலாம், உன்னால இந்த வேர்ல்ட கான்குவர் பண்ண முடியாது கண்ணா. இப்ப நம்ம ரோஜர்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஹாக்கி பவர் மட்டும் தான், நோ டெவில் ஃப்ரூட்டோட பவர். அதை வச்சே கிங் ஆஃப் த பைரட் ஆனார் இல்ல, அதனால மேஜர் ரோல அதுக்கு தாங்கிற மாதிரி சொல்லி லூஃபிக்கு பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்து வேற லெவல்ல அட்டி விழும். எல்லாம் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தான். அவன் அடிச்ச அடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வியை கிரியேட் பண்ணும். இத்தனைக்கு ஏர்ல தான் அவனுக்கு சண்டை போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒனியஷிமாவே ஏர்ல தூங்கிட்டு இருக்குது, அதுலயும் இவனுக்கு ஏர்ல சண்டை போடுறானுங்க. லூஃபி வாங்குற அடிய பார்த்தா மறுபடியும் கவுந்துருவான் போலயே. சரி, என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.